பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்தினால, கிருபையினால, இரக்கத்தினால இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயத்த நாள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையும் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் தருவாராக. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24, 25 வசனங்கள். சாம்ஸ் 22 verses 24 and 25. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை மகா சபையில் துதிக்கவும் பொருத்தனைகளை செலுத்தவும் ஆயத்தமாகும். மகா சபையில் துதிக்கவும் பொருத்தனைகளை செலுத்தவும் ஆயத்தமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆயத்த நாளிலே நாம் கூடி ஆராதிக்க போகிற அந்த ஆயத்தத்திற்கு வேதம் கொடுக்கிற பெயர் மகா சபை, கிரேட் அசம்பிளி. இந்த மகா சபைக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். கட்டடம் அல்ல, கற்கள் அல்ல, அலங்காரங்கள் அல்ல, நாம் கூடி வருகிறோம் அல்லவா, இந்த ஐக்கியம், அதுதான் மகா சபை, கிரேட் அசம்பிளி. இப்போ மகா சபையில் தேவனை நம்ம துதிக்கணும். அந்த மகா சபையில் ஆண்டவருக்கு பொருத்தனைகளை நம்ம செலுத்தணும். ஏன் நம்ம துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணலை. கடந்த நாட்களில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வந்திருக்குது, பிரச்சனையில் இருந்திருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு வேதனையான்னு சொல்லி ஆண்டவர் கடந்து போகாமல் உங்கள் உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ணாமல் அதை அருவருக்காமல், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. மனிதர்கள் நம்மை அருவருத்திருப்பாங்க. இந்த பிரச்சனையில் நீங்கள் இன்னுமா இருந்துகிட்ருக்கீங்க, இன்னுமா அவங்களுக்கு மாறல, இப்படியா இருக்குது, இப்படி கூட அவங்க சலிச்சு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சலிச்சு போகல. நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணலை, அருவருக்கலை. ஆண்டவர் கிட்ட வந்து நம்மோடு கூட இருந்து எத்தனையோ வியாதி வேலையில், பலவீனத்தின் வேலையில், தனிமையின் நேரத்தில், மனிதர்கள் எல்லாரும் விட்டு போன நேரத்தில் உங்களோடு இருந்து தன்னுடைய முகத்தை மறைக்காமல் உங்களுக்கு உதவி செய்தார்ல, அந்த தேவனுக்கு நீங்கள் துதிக்கணும். அதான் தாவீது சொல்கிறான், என்னோடய உபத்திரவத்தில் நீங்கள் கூட இருந்தீங்க ஆண்டவரே, நீங்கள் அற்பமாக எண்ணலை. தாவீது தானே பத்சேபாள்கிட்ட தானே தப்பு பண்ணான், இனிமே இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அற்பமாக எண்ணாமல் நிச்சயமான கிருபையை தருவேன்னு சொல்லி என்னை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நான் மகா சபைக்கு வருவேன், உங்களை துதிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நீங்கள் வரும்போது நல்லா துதிப்பதற்கு எப்படி சாட்சி சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக மகா சபையில் எல்லாருக்கும் சொல்லணும். இது ஒரு சின்ன சாட்சி தானே பாஸ்டர், சின்ன சாட்சியாக இருந்தாலும் சொல்லணும், சின்ன காரியமாக இருந்தாலும் சொல்லணும், ஜீவனோடு இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சின்ன சாட்சியாக தெரியலாம், ஆனால் அநேகருக்கு கர்த்தர் அதை செய்யலை. அவங்க எல்லாம் இன்னும் துன்மார்க்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இறங்கி இதை செஞ்சுருக்கிறார். ஆண்டவர் அந்த துதியை எதிர்பார்ப்பார். மகா சபையில் எல்லாருக்கும் முன்னதாகவும் என் உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணலை, எனக்காக செய்தார். அந்த துதியை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். இரண்டாவது, பொருத்தனைகளை செலுத்தணும். ஆண்டவருக்கு எப்போதுமே பொருத்தனைகளை பிடிக்கும். அது பணத்தினால, பொருள்னால் மாத்திரம் இல்லை, அது உங்கள் சரீரத்தினால, ஆவியினால், ஆத்மாவினால் ஏதோ ஒரு பொருத்தனையை ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்தணும். அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் அதில் மகிமைப்படும். நீங்கள் துதிக்கவும் பொருத்தனைகளை செலுத்தவும் இந்த நாளில் ஆயத்தமாகுங்க. உங்கள் உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ண மாட்டார். உங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அருவருக்க மாட்டார். மனுஷன் புறந்தள்ளி போனாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இன்னும் கர்த்தர் ஜெயம் தருவார். இந்த பொருத்தனையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னால், சில பேர் இதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுவித்தால், இதை எனக்கு செய்தால் செய்வேன், இஃப் என்று அவங்க சொல்லலாம். இஃப் காட் டஸ் இட், ஐ வில் டூ இட். சில பொருத்தனைகள் எப்படிப்பட்ட பொருத்தனைகள்னால், என் தேவன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன், அவருக்கு நான் செய்கிறேன். விடுவிப்பதும் அதை தாண்டி எனக்கு கொண்டு போவதும் அது அவருடைய கிருபை. அதுதான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஊழியக்காரன் நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒன்று ஆண்டவர் பதில் தருவார், இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருவார். அப்போ நீங்கள் பதிலை பெற்றாலும் அது பதில் தான், பலனை பெற்றாலும் அது கர்த்தருடைய இரக்கம் தான். ஜீவனோடு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பொருத்தனைகளையும் செய்து தேவ சமூகத்துக்கு வாங்க. உங்கள் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தரதில் பிரியப்படுவார். உங்களை ஆசீர்வதித்து அவருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தையும் உங்களுக்கு ஜெயமாய் கர்த்தர் கொடுப்பார்.
நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா காலை தினத்தில் 5, 7, 9 3 ஆராதனைகள் கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்டுபுரத்தில் இருக்குது. வாங்க. மாலையில் 6:30 மணிக்கு 4வது ஆராதனை இருக்குது, அதுக்கு வாங்க. 3வது ஆராதனை ஆங்கில ஆராதனை, பைலிங்குவல் சர்வீஸ், தமிழும் உண்டு ஆங்கிலமும் உண்டு. வாங்க, வார்த்தையை கேளுங்க, பலப்படுத்துங்க. துதிப்பதற்கும் பொருத்தனைகளை செய்வதற்கும் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூரத்தில் இருக்கிறவங்க அருகில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க. யூடியூப்பில் மாத்திரம் ஆராதிச்சிடாதீங்க. அது முடியாதவங்களுக்காக மாத்திரம்தான். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்று உங்களை ஆவியில் பலப்படுத்தி ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் துதிப்பதற்கும் மகா பொருத்தனைகளை செய்வதற்கும் மகா சபைக்கு வருவதற்கும் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களுடைய உபத்திரவத்தை நீங்கள் அற்பமாக எண்ணலப்பா. எங்களை கைவிடல் ஆண்டவரே, உங்கள் முகத்தை மறைக்கலை. இன்றைக்கு எங்களை ஜீவனோடு வைத்து எங்களை நடத்துகிறீங்க. கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் ஆயத்தமாகி இப்படி சமூகத்தில் வந்து காத்திருக்க பலன் தாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க, சமீபத்தில் இருக்கிறவங்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் அவங்க எடுத்துக்கொள்கிற வேலைகள், ஊழியங்கள், பிரயாசங்களில் கர்த்தருடைய காரம் இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், ஆமேன். காட் bless you. நாளைக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக.